காப்பிய இலக்கணம் கொண்ட ஐயம் கலையும் ஐந்தினை தமிழால் ஒப்பற்ற கோலை சுவடி கொண்ட தமிழால் அவ்வளியே அவ்வை தமிழால் அக்கே ஆட்சி சுவடி தமிழால் அவைக்கு என் வணக்கம். அவை தலைவருக்கு பட்டி வந்த நடுவருக்கு முதல் வணக்கம். தோழர்களே, இங்க ஒரு சீட்டு எழுதிட்டு கையில அலட்சியமா ஆணவமான இந்த சீட்டை பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டோம். வாட்ஸ்அப்ல வந்துருச்சு. இங்க 4 பேரு, அங்க 4 பேரு. இந்த சீட்டு எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த சீட்டு நான் கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆணவத்தோட ஆணவம் தான். இங்க 4 பேரு, அங்க 4 பேர் சேர்க்க போட்டோம். 17 அலட்சியத்துல பேசணும். அங்க ஒரு ஆள் வல்ல ஆணவம். 4 3 ஆச்சு ஆணவத்தால, 4 3 ஆச்சு ஆணவத்தால. அதனால இந்த சீட்டை கொடுக்க வேண்டியது நடுவட்ட. சரி, விஷயத்துக்கு அலட்சியம்னா என்னங்க? ஆணவம் என்னங்க? ரொம்ப ஆணவமா உட்காந்துருக்காங்கல்ல அவங்க. அலட்சியம்னா என்ன, ஆணவம்னா என்ன? அலட்சியத்துக்கும் ஆணவத்துக்கும் தொடர்பு தெரியுங்களா? அது தெரியுமா? அலட்சியத்துக்கும் ஆணவத்துக்கும் தொடர்பு இருக்கு. அலட்சியம் தான் கரு, அலட்சியம் தான் கரு, ஆணவம் தான் உருவம். கருவா இருக்கும் போது கலைச்சு விட்டா ஆணவத்துக்கு வழி இல்லை. அலட்சியம் தான் புள்ளி, ஆணவம் தான் கோலம். புள்ளி வைக்கும் போது அழைச்சு விட்டா கோலம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது உயிராய் இருப்பது அலட்சியம், உயிரோடு மெய் சேர்ந்தால் ஆணவம், அது தாண்டவம். அலட்சியம் தான் பரிணாம வளர்ச்சிகள். அலட்சியம் பரிணாம வளர்ச்சி ஆணவமா வாழுது. இங்க நடுவர் எங்க பேச்ச அலட்சியப்படுத்த மாட்டாரு, அது ஆணவ பக்கம் சாய மாட்டாரு. அலட்சியமா இருக்கவும் மாட்டாரு, ஆணவ பக்கம் சாய மாட்டாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி, பேச வந்தது அரசாங்கம் தானே. அரசாங்கம் அலட்சியமா இருக்கா ஆணவமா இருக்காங்க? நான் என்ன சொல்றேன்? அரசாங்கம் அலட்சியமா தான் இருக்கு சொல்றேன். அதுதான் உண்மையும் கூட. அந்த அலட்சியத்துக்கு காரணம் என்ன? அரசாங்கம் அலட்சியமா இருக்கு. அந்த அரசாங்கம் அலட்சியமா காரணம் என்ன தெரியுமா? தொழிலாளி அலட்சியம். அரசு அலட்சியமா இருக்கு காரணம் தொழிலாளி அலட்சியம். இந்த ஆணவம் உட்காந்து வீட்டுக்கு உட்காந்துக்கல, அந்த ஆணவம்னா அவருக்கு என்ன தெரியுமா? நான் சொல்றப்ப ஆணவம்னா தெரியுமா? அம்மையார் போட்டாங்கல்ல, ஒரே கையெழுத்து 1.25 லட்சம் டிஸ்ட்ரிக்ட் பண்ணுச்சுல, அதுதான் ஆணவம். ஒரே கையெழுத்துல 1.25 லட்சம் பேரை டிஸ்ட்ரிக்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புச்சுல, அதுதான் ஆணவம். அடுத்தது 17 நாள் நம்ம ஸ்ட்ரைக் நடத்தணும். ஏன் சொன்னாரு? அரசு நெஞ்சில் குத்தியது, தொழிற்சங்கம் முதுகில் குத்தியது. அன்னைக்கு ஸ்ட்ரைக் நடந்து பத்தியா? அன்னைக்கு திமுறா இருந்து பத்தியா? நம்ம 50% தனியார் குரூப்பல் கொடுத்து பத்தியா? போக்குவரத்து நாளைக்கு வித்ரோல் சொல்லி பத்தியா? அதுதான் ஆணவம், அதுதான் ஆணவம். ஆணவம்னா புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, ரைட்டு. இந்த அரசு ஆணவமா இருக்கா? இல்லவே இல்லை. அண்ணே, இந்த தீட்டு கலைஞர் பாராண்டு வந்தாரு, அரூர் அரிமா. அண்ணே வாங்க அண்ணே பேசுவோங்க பேசினாரு. யாரு? நம்ம அமைச்சர், அரிமா அமைச்சர். சரிண்ணா ஒத்துக்கிறேண்ணா, சரி எழுதி முடியாதுனாரு. எழுதி கொடுப்பேன்னு போயிட்டாரு. வரல. ஏன் கூட்டு பேசினாரு? கூட்டு பேசுவோம், வந்துட்டு போவாங்க, அப்படியே நிப்பாட்டிட்டு வந்தாங்க. அவன் ஆணவம் பிடிச்சவனா பேசுவானா? ஆணவம் பிடிச்ச பேசுவானா? ஆணவம் பிடிச்ச வருவானா? இந்த அம்மா என்ன பண்ணுச்சு? ஜெயலலிதாய்தான் ஆணவம். ஆணவம் அழிந்துவிடும், ஆணவம் அழிந்துவிடும். அலட்சியம் ஆபத்தில் தான் முடியும். அலட்சியத்துக்கு ஆபத்து இருக்கு, ஆனா ஆணவத்துக்கு அழிவு இருக்கு. நான் சொன்ன அலட்சியம் என்பது முன்னோட்டம். அந்த அலட்சியம் படிப்படியா படிஞ்சு அலட்சியம் தான் ஆணவமா பரிணாமம் வளர்ந்தது. அதாவது சொல்ல சுருக்கமா சொன்னா, குழந்தைங்க அலட்சியம், குழந்தை அலட்சியம், செடி அலட்சியம், விதை அலட்சியம். இத வளர்ந்தா செடி மரமானால் வெற்றது கஷ்டம் இல்ல, அது ஆணவம். விதைய போட்டு சரியா குழந்தையா இருக்கும் போது அடக்கினா
50 வளையாது. பள்ளிக்கூடத்தை படிச்சு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 5 வளர்த்துட்டா அப்ப அலட்சியப்படுத்தாம இருந்தோம்னா ஆணவம் வராது. குழந்தையா இருக்கும் போது அடிச்சு வளர்த்தோம்னா அவங்க உழுகின்ற போது ஊருக்கு போனால் அறுக்கின்ற போது ஆள் தேவையில்லை. சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அடிச்சு வளர்த்துட்டா, சொல்லி வளர்த்துட்டா அந்த பிள்ளை சரியா இருக்கும். எங்க அப்பா அடிக்க சொல்லுவாரு, நல்லவனும் தவறு செய்வான், நல்லவனும் தவறு செய்வான் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது. இது சரி இது தவறு என்று ஆய்வு செய்வான், தப்பே செய்ய மாட்டான். அது வளர்ப்பு முறை. அதாவது ஒரு பிரச்சனை சிறிதாக இருக்கும் போது நாம் அலட்சியப்படுத்தால் அந்த அலட்சியத்தின் பரிணாமம் தான் ஆணவம். முதல்ல என்ன பண்ணுவான், நம்மகிட்ட நம்ம காசை சொல்லுவான், முதல்ல ஜேயா வருவான், அப்புறம் சீனிவாசன் பிஎம் அவர் அப்புறம் அண்ணே அண்ணே பின்னாடியே வந்தாரு, எப்படி இந்த மாற்றது எப்படி நான் கத்துறேன்னு அவர் பின்னாடியே போனாரு. கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டாரு, சின்ன சின்ன வேலை ஒண்ணும் புதுசா கத்துக்கல. ஏய்யா மாறினாரு, மாட்டினாரு மாட்டினாரு. அவரு என்ன கேட்டு செங்குட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் சும்மா இருக்க மாட்டேன். கிட்டத்தட்ட 30 வருஷம் சொல்லியிருக்காங்க. இதான் அலட்சியம். இன்னைக்கு அவன் என்ன சொல்றான், பேப்பர் எழுதி எஸ் கொடுக்கலாம். அலட்சியமாய் அவனை வளர விட்டதால் இந்த கிளைமேலர் ஆகி அவன் ஆணவத்தில் தாண்டவம் மாறுறான். அலட்சியம் உருமாறி ஆணவமாறி தாண்டவம் மாறுது. இன்னைக்கு அலட்சியம் பெருசா ஆணவம் பெருசா, அலட்சியம் பெருசா. நீ சரியா இருக்க குடிக்க போயிட்டா இதுக்கு ஆணவம் மாறுது. இங்க தொழிலாளி அலட்சியமாகிறான். தொழிலாளி அலட்சியம் எப்படியாவது நம்ம எதையுமே செய்யாம கட்டாம வேலைக்கு போயிட்டு செய்திகளை வாங்கி கொடுத்தோம், அலட்சியமாக்குறோம். அரசாங்கம் என்ன அலட்சியமா இருக்கு, இவங்க 4 பேர் தான் கத்திட்டு இருக்காங்க. நம்மள்கிட்ட 77 பேர் கருங்கால் எழுதுறான். இன்னைக்கு எத்தனை சங்கம் கையெழுத்து போட்டுருக்கு, 74 சங்கம் கையெழுத்து போட்டுருக்கு. கையெழுத்து போடாத சங்கம் 13 சங்கம். அதாவது கண்ணிருந்தும் குரலாய், காலிருந்து செவிழாய், வாயிருந்து ஊமையா, எல்லா பயனும் கம்முன்னு இருக்கான். இந்த தேர்தல் காலம் அதாவது ஒப்பந்தம் வந்துச்சுன்னா மழைக்காலத்தை முளைக்க காலாமே முளைச்சிடுவான். முளைக்கும் போது தொழிலாளி வெட்டணும். அந்த கருங்காலி சங்கத்தை கருங்காலி சங்கங்களை வெட்டாமல் தொழிலாளி வர்க்கம் அலட்சியமாக இருந்ததால் இன்று அரசாங்கம் அலட்சியமா இருக்கு. அந்த சட்டப்படி கைது வாங்கிட்டான்ல, அவன் ஏன் அலட்சியப்படுத்த மாட்டான்? 74 பேருக்கு சட்டப்படி கைது வாங்கிட்டான். ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு, அறிஞர் இல்லைன்னுட்டான், அது முடிஞ்சு போச்சு. 4 தவணை தரேன்னா அதுவும் கொடுக்கல. கையெழுத்து போட்ட 7 வாயை விட்டு போறான், ஓடிக்கும் உண்டு கொடுத்து காசுக்கு பிள்ளை போயிட்டே இருக்கிறான். நீ ஒரு ஆள் தான் கத்திக்கிட்டு இருக்க. அது யாரு? நம்ம கூட்டணியில் இருக்கிறோம். அதுதான் சொல்றோம், நம்ம ஒன்னாதான இருக்கிறோம். நாம ஏன் ஒன்னா இருக்கிறோம்? கொலகாரனுக்கு பயந்துகிட்டு கொலகாரன் கூட்டு சேர்ந்து இந்த மாதிரி ஒன்னா இருக்கிறோம். ஆனா தெளிவா இருக்கிறோம். மேலே உள்ளது காவி கூட்டம், கீழே உள்ளது பொருளாதார பிரச்சனை. பொருளாதார பிரச்சனைக்காக தொழிலாளர் பிரச்சனைக்காக சமரசம் செய்யமான சொல்லியிருக்கோம். இந்த தொழிலாளர் வர்க்கம் அலட்சியம் செய்யாமல் இந்த போராட்டத்தை அளவை மாற்றணும். அளவு மாறினால குணம் மாறும். அலட்சியத்தின் அளவு மாறும் போது அது ஆணவமாக மாறுகிறது. தொழிலாளி வர்க்கம் அலட்சியம் செய்யாமல் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும். அப்ப அரசாங்கம் அலட்சியமா இருக்குமா? இருக்காது. அதாவது இந்த அலட்சியத்தோட பின்னணி கொண்டு இருக்க அடிப்படை அலட்சியம். ஆணவகம் உருவகம், கருவறை அலட்சியம், உருவகம் ஆணவம், உயிர் அலட்சியம், மெய் ஆணவம். நாக்கு பூச்சி இருக்குல்ல, நாக்கு பூச்சி நாக்கால வச்சா குக்கரை வச்சா அது அலட்சியமான பேசும். நாக்கு பூச்சி நாக்கா வச்சு பிரியமாக்கிட்டா சேஃப்டி நடக்கலாம். போய் பாடுவோம். அது எலும்பே இருக்காது. எலும்பே இல்லாத நாக்கு பூச்சி நாக்கால காய்ச்சாலும் அது அலட்சியமா பேசுவோம். ஆனா அது ஆணவம் பேசாது. என் நாக்கு பூச்சி வெளியே தெரியும். சிங்கத்தை அழைக்க முடியலாங்க, புளியை அழைக்கலாம். அது ஆணவம். அது ஆணவமா இருக்கும்போது திமிரா இருக்கும். அந்த அலட்சியம் நெளிச்சு போயிடுவான். ஆனா ஒண்ணுதான் சொன்னேன், உங்கதான் செய்ய சொன்னேன். வளையவும் நெளியவும் தெரிஞ்சது அலட்சியம். வளையவும் தெரியும், நெளியவும் தெரியும் அலட்சியம். கம்பீரமா இருக்கும் ஆணவத்தை
இந்த வளைந்து நெளிந்த உள்ள அலட்சியம் வந்து தந்திரமாய் மாறும்போது ஆணவமாய் மாறுகிறது. கருவான அலட்சியம் உருமாறுவதுதான் ஆணவம். ஆணவத்தின் துவக்கம் அலட்சியமே என்று சொல்லி அலட்சியம் செய்யாமல் நீங்கள் ஆணவமாய் இருக்க மாட்டீங்க. நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.